இன்னும் போல் வாழும் அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூடியூப் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். யூடியூப் டிப்ஸில் வந்து நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸில் வந்து தங்கிலீஷில் வந்து நீங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து டைட்டில் வச்சுருப்பீங்க. ஸோ தங்கிலீஷ் பற்றி உங்களுக்கு தெரியும். அதாவது தங்கிலீஷ்னால் என்னக்கு என்னென்னு அடிப்போம், இதுதான் தங்கிலீஷு. ஸோ இது வந்து நம்ம வந்து யூடியூப் பிகினராக இருந்தால் நம்ம வந்து டைட்டில் வந்து தங்கிலீஷ் வைக்கலாமா இல்லை வேணாமா, இதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன். நான் உங்கள் நண்பன் S.J.Ram. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரிய பெரிய யூடியூப் சேனல் வந்து கண்டிப்பாக வந்து தங்கிலீஷில் வந்து அவங்க வந்து டைட்டில் வச்சுருப்பாங்க. காரணம் என்னென்னா வந்து தங்கிலீஷில் வச்சா வந்து நம்ம சப்போஸ் வீடியோ பார்க்கும்போது அது ஒரு அட்ராக்ஷன் ஆகி வந்து நம்ம அந்த வீடியோ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அது போக வந்து ஒரு வேர்டு வந்து தங்கிலீஷில் வச்சுருப்பாங்க, ஒரு வேர்டு இங்கிலீஷில் வச்சுருப்பாங்க, ஒரு வேர்டு வந்து தமிழில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வைக்கும்போது வந்து நமக்கு வேர்டை வந்து நம்ம அட்ராக்ஷன் ஆகி அந்த தமிழில் பிடிச்சி போய் நம்ம வந்து அந்த வீடியோஸை பார்ப்போம். ஆனால் நீங்கள் ஒரு யூடியூப் பிகினராக இருந்தால் இந்த தவறை நீங்கள் வந்து பண்ண வேணாம். ஏன்னா வந்து நீங்கள் வந்து தங்கிலீஷில் டைட்டில் வைக்கும்போது உங்களோட வீடியோஸ் வந்து சஜஸ்ட் ஆகாது. யூடியூப்பில் வீடியோ சர்ச் பண்ணி பார்க்குற நண்பர்கள் வந்து தங்கிலீஷில் வந்து வீடியோஸ் வந்து சர்ச் பண்ண மாட்டாங்க. முழுக்க இங்கிலீஷில் தான் அவங்க வந்து வீடியோ சர்ச் பண்ணுவாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து தங்கிலீஷில் வைக்கும்போது அவங்க வந்து வீடியோ வந்து சர்ச் பண்ணால் நீங்கள் வந்து வீடியோ வந்து குவாலிட்டியாகவே நீங்கள் கொடுத்துருந்தாலும் அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து ஷோ ஆகாது, உங்களோட வீடியோ அவங்களுக்கு காட்டாது. அது போக அதே அவங்க டைட்டிலில் என்ன வீடியோஸ் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்களோ அவங்க வீடியோ தான் ஷோ ஆகும். ஸோ இது மூலமாக வந்து உங்களுக்கு சேனலுக்கு வந்து வியூஸ் வராது, சப்ஸ்கிரைபர் வராது, லைக்ஸ் எதுவுமே உங்களுக்கு வராது. அதனால் அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ பெரிய சேனல் மட்டும் ஏன் வந்து இந்த மாதிரி வைக்காங்கன்னு கேட்கலாம். பெரிய சேனல்லாம் வந்து அவங்க வந்து 1 மில்லியன் மேலே அவங்க சப்ஸ்கிரைபர் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து அவங்க போடுற வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது மூலமாக வந்து அவங்க வைக்கிறது மூலமாக எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அவங்க வைக்கிறது மூலமாக அவங்க வந்து சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வந்து டிஃபால்ட்டாக போயிடும். ஸோ பிகினர் யூடியூபர் வந்தால் இது வந்து நீங்கள் வைக்கக்கூடாது. நீங்கள் வந்து உங்கள் சேனல் வந்து நல்லா டெவலப் ஆன பிறகு நீங்கள் வைக்கலாம். அது வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கிங் ஆகாது. ஏன்னா வந்து உங்களோட வீடியோஸ் வந்து உங்களோட நண்பர்களுக்கு, ஏன்னா நீங்கள் வந்து என்ன வீடியோஸ் போடுறீங்கன்னு உங்களோட சப்ஸ்கிரைபர்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அது மூலமாக வந்து அவங்க வந்து ஈஸியாக வந்து உங்கள் சேனலை வந்து பார்த்து வந்து அந்த வீடியோ தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதேமாரி நீங்கள் வந்து தங்கிலீஷில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு டைட்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வியூஸ் போக வாய்ப்பு இருக்காது. வேணா வந்து நீங்கள் உங்களோட வீடியோஸ் வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு 50 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 10 வீடியோ வந்து நீங்கள் அதில் தங்கிலீஷ் ஆட் பண்ணி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மற்ற வீடியோஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தங்கிலீஷ் வீடியோ வந்து வியூஸ் வந்து அவ்வளோ போயிருக்காது. மற்ற வீடியோஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல வியூஸ் போயிருக்கும். நீங்கள் தங்கிலீஷில் டைட்டில் வச்ச வீடியோ வந்து வியூஸ் போயிருக்காது. அதனால் நீங்கள் ஒரு யூடியூப் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் தங்கிலீஷில் வந்து டைட்டில் வைக்கிறத கொஞ்சம் வந்து நீங்கள் தவிர்த்துருங்க. அதுதான் உங்கள் சேனலில் வந்து க்ரோ ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும். ஸோ இதை சொல்ல தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு மேக் பண்ணேன். ஸோ இது வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து நான் கமெண்டில் சொல்கிறத விட ஒரு வீடியோ பண்ணால் நல்ல பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் அந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு திறந்து கொடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன். இந்த வீடியோ மேக் பண்ணது நான் உங்கள் நண்பன் S.J.Ram. அடுத்த வீடியோவில் இன்னொரு தொழில்நுட்ப செய்தியை நம் மொழியில் தெரிந்து கொள்வோம்.